சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். அவங்க உங்களை மாதிரி க்ரோவிங் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களா, அவங்க ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ ஏதோ விஷயத்தில் வந்து நம்ம க்ரோ ஆகணும், நம்ம ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும், நல்ல ஒரு ஃபினான்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களா, இல்லை ஸோ இருக்கிற வாழ்க்கையே போகணும் இந்த மாதிரி இது இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேற்ற பாதையில் இருக்காங்களா, இல்லை அவனை வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்டில் கொண்டு போகிற அவங்க வந்து ஆட்களை இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை பார்க்காத ஒர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் சேர்த்து விட்றாங்க. ஸோ ஃபைனலாக கடைசி என்னாச்சு அப்படின்னா அந்த டீம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணாத ஆட்களாக ஆவரேஜ் பீப்புளாக மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சரியாக ஒர்க் பண்ணாத ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேரும்போது அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மாறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க, எப்படிப்பட்ட ஆளாக இருக்காங்கன்றதை நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும்.